கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை ஆகட்டும். இந்த வேளையில் கூட நாம் ஆண்டவர் வார்த்தைக்காக ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில் கூட சங்கீதங்களின் புத்தகம் 128 அதில் ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மரக் கன்றுகளைப் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று ஆண்டவர் இந்த நாளிலே அவருடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் சொந்தமாக்கி கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தை வாசிக்கும்பொழுது அந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். எத்தனை பேர் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அதை பிடித்து கொண்டு நம் வாழ்க்கையிலே நடக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் யோசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தையும் ஒன்று கூட வீணாக போனதே இல்லைன்னு வாழ்க்கையில் விசுவாசத்தோடு ஆண்டவர் வார்த்தைக்கு நாம் பயப்படும்பொழுது, ஆண்டவருக்கு பயப்படும்பொழுது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நன்மைகள் அதிகம். ஆண்டவருடைய பாதத்தில் நாம் காத்திருந்து அநேக நன்மைகளை நாம் இது நாள் வரையில் பெற்றிருக்கிறோம். அவருக்கு பயந்து நடக்கும்போது கிடைக்கும் நன்மைகள் என்னவென்று நாம் பார்க்கலாம். ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது, அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும்போது எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம் வாழ்க்கையில் நம் என்னென்ன ஆண்டவர் சமூகத்தில் கேட்கிறோமோ அவர் சித்தத்தின் பேரில் கேட்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் நம் வாழ்க்கையில் இதை கட்டளையிட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவருக்கு பயம் போடும் பொழுது நாம் பாக்கியவான்களாக நமக்கு வேண்டிய கிருபையை ஆண்டவர் தருகிறார். உலகத்தார் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது நாம் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக ஆண்டவர் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அதற்காக இந்த வேலையை நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு பயந்து வாழும்போது புற ஜாதிகள் மத்தியில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் உழைக்கும் உழைப்பை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கைகளின் பிரயாசம் அதுதான். நம் வேலைகளை ஆசீர்வதிக்கிறார். குடும்பமாக சமாதானத்தோடு, அது கொஞ்சம் வருமானமாக இருந்தால் கூட ஆண்டவரை அது சமாதானமாக சாப்பிடுவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அது எந்த குறைவில்லாதபடிக்கு ஒரு மன நிறைவோடு ஆண்டவர் நாம் கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறவராக இருக்கிறார். வேலை செய்கிற இடங்களிலும் ஒரு நற்சாட்சிகளாக வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அது எப்பொழுது என்றால் அவருக்கு நாம் பயப்படும் பொழுது தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பயந்து இது ஆண்டவருக்கு பிரியமா என்பதை உணர்ந்தவர்களாக நாம் வாழ வேண்டும். நமக்கு நிறைவை கொடுக்கிறவர், நிம்மதியோடு எந்த பயமும் இல்லாதபடிக்கு நம்முடைய வேலையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதிகாரியின் கண்கள்லாம் தயவு கிடைக்க செய்கிறவர். பாக்கியம் பல நன்மையான காரியங்களையும் ஆண்டவர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு பயந்து நாம் வேலைக்கு செல்லும்போது, அவரை அழைக்கும் பொழுது நம் கூடவே ஆண்டவர் வருகிறவராக இருக்கிறார். கோணலான வழிகளெல்லாம் ஆண்டவர் நமக்கு செவியாக்கி கொடுத்து வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவர் நீக்கி போட்டு நம் வழிகளெல்லாம் ஆண்டவர் செவைப்படுத்துகிறவராக இருக்கிறார். உங்கள் கடவுள் கொடுத்த உங்கள் துணை எப்பொழுதும் ஆண்டவருக்கு பயந்த ஒரு துணையாக இருக்க, ஆண்டவருடைய வார்த்தைகள் கீழ்ப்படுகிறவர்களாக இருப்ப கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு துணையை ஆண்டவர் சமூகத்தில் தன் குடும்பத்துக்காக ஜெபிக்கிற நல்ல ஒரு மணமகனையோ மணமகளையோ
ஆண்டவர் நம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வல்லமையாக இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது, ஆண்டவருக்கு நாம் பயப்படும் பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஆண்டவர் உருவாக்கி தருவார். நல்ல ஒரு துணையை சமாதானத்தோடு வாழும்படியாக ஆண்டவர் அந்த ஈசாக்குக்கு கொடுத்த துணையைப் போல நம் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நல்ல கனி தரக்கூடிய பிள்ளைகள், குடும்பத்தில் எப்பொழுதும் ஒற்றுமையோடு சமாதானமும் சந்தோஷத்தையும் உண்டாக்கக்கூடிய நல்ல ஒரு பிள்ளைகளை ஆண்டவர் நம் பிள்ளைகளுக்கு கொடுப்பார். உயர்வானாலும் தாழ்வானாலும் துக்கத்திலும் மகிழ்ச்சியிலும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை விட்டு பிரியாமல் எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவர் நம்மோடு கூட வருவார். முதலாவது அவருக்கு பயந்து நாம் வாழும்பொழுது, அவரை எல்லா காரியத்துக்கும் நாம் முன்வைக்கும் பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல உங்கள் பந்தியை சுற்றிலும் இருப்பார்கள் என்று ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது. லேவியராகமம் 24:2 அப்படியாக யாத்திராகமம் 27:20 சொல்லப்பட்டபடி விலையுயர்ந்த ஒலிவ மரம், அந்த ஒலிவ மரத்தில் எடுக்கப்பட்ட எண்ணெய் ஆண்டவருடைய சமூகத்தில் குத்து விளக்குகள் இரவும் பகலும் அணையாதபடி எரிவதற்கு பயன்படுத்தப்படும் அந்த எண்ணெய். அப்படியாக ஆண்டவர் பிள்ளைகள் அந்த ஒலிவ மர கன்றுகளைப் போல எப்பொழுதும் ஆண்டவர் சமூகத்தில் ஒலிவ மர கன்றுகளைப் போல அந்த எண்ணெயைப் போல எரிந்து ஆண்டவருக்காக ஒளி வீசக்கூட பிள்ளைகளாக நம் பிள்ளைகளையும் ஆண்டவர் வைப்பார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். பிள்ளைகளை ஆண்டவருடைய பயத்தில் நாம் வளர்க்கணும். பிள்ளைகளை எப்படி நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்று இந்த வேளையில் நாம் சிந்தித்து பார்க்கலாம். அவர்களை கடிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் நற்சாட்சிகளாக வாழ முடியும். அவர்களை அசட்டை செய்து நாம் விட்டுவிடாதபடிக்கு பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற வழியில் நாம் வளர்க்கும் பொழுது அவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஒலிவ மர கன்றுகளைப் போல ஆண்டவர் நம் பந்தியை சுற்றிலும் இருப்பார்கள். நாம் பரிசுத்தமாய் ஆண்டவருக்கு வாழும்போது, அவருக்கு பயந்து வாழும்பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட ஒரு அற்புதம், ஒரு அடையாளத்தை செய்வதற்கு முன்பதாக உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள், பிறகு ஆண்டவருடைய மகிமையை காண்பீர்கள் என்று வேதத்தில் அநேக இடங்களில் நாம் பார்க்கிறோம். பரிசுத்தமாய் நாம் வாழும்பொழுது ஆண்டவருடைய மகிமையை நாம் காண முடியும். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஆண்டவருடைய பாதுகாப்பு நம் குடும்பத்தோடு இருக்கும். தலைமுறையாக ஆண்டவருக்கு பயந்து வாழும்பொழுது தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறவர். அவர் இரக்கம் தலைமுறையாக இருக்கிறது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியாக இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது பலவித நன்மை கிருபையினாலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக ஆண்டவர் நம் வாழ்க்கையில் கிரியை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் சமூகத்தில் நீண்ட நாட்களாக நாம் கேட்டிருப்போம். அது ஆண்டவருக்கு எப்பொழுது சித்தமோ, அது எப்பொழுது நமக்கு தேவை என்பதை அவர் அறிந்து ஏற்ற வேளையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவருக்கு பயந்து நாம் நடக்கும்பொழுது கண்டிப்பாக நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்க வல்லமையுள்ள தேவனார் ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் நம் வாழ்வில் நாம் கடந்து வந்த பாதைகளை ஒரு விஷயம் நாம் திரும்பி பார்க்கும் பொழுது நாம் எப்படி இருந்தோம் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருப்பீர்கள். ஒரு 10 ஆண்டுகள், ஒரு 15 ஆண்டுகள் நாம் திரும்பி பார்க்கும்போது நாம் எப்படி இருந்தோம், இப்போ ஆண்டவர் நம்மை எப்படி வழி நடத்தி வருகிறார் என்பதை நாம் உணர்ந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை காணக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல வளமிக்க ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுக்கிறது அற்பமாய் சொற்பமாய் இருக்காது. ஆண்டவர் எப்பொழுது கொடுத்தாலும் ஒரு நிறைவானது தான் ஆண்டவர் கொடுப்பார், ஒரு செழிப்பானது தான் ஆண்டவர் கொடுப்பார்.
அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் பயந்து வாழும் பொழுது இந்த வேதத்தில் 128வது சங்கீதத்தில் கொடுக்கப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களையும் நம் குடும்பங்களுக்கும் நம் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்க வல்லமையாக இருக்கிறார். எதற்காகவும் கவலைப்படாமல் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை எப்படி வழிநடத்தினார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் அவருக்கு என்ன தேவை என்பதை அந்தந்த சூழ்நிலையில் ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதித்தார். அப்படியாக நமக்கும் நம் குடும்பத்துக்கும் ஆண்டவர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் ஆண்டவருக்கு நாம் பயந்து நடக்கும்பொழுது தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஏதோ நம் கிறிஸ்தவராக இருக்கிறோம், ஆண்டவர் மன்னிக்கிறவர், நான் எப்படியானா வாழலாம் என்று நாம் நினைக்கவே கூடாது. நம்மை சுற்றிலும் எத்தனையோ கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. இப்படி வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கர்த்தருடைய அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோமா, கர்த்தரை போல நாம் வாழ்கிறோமா, நம் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படியாக ஆண்டவருக்காக நாம் வாழும்பொழுது, ஆண்டவரை போல அவருக்கு பயந்து அவர் கீழ்ப்படிந்து நாம் வாழும்போது கர்த்தர் நம் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகளின் பிள்ளைகளை காணக்கூடவோ அவருக்குடைய சமாதானத்தை காணும்படியாக நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவை என்பதை நாம் முடிவு எடுப்பதை விட ஆண்டவர் அதுக்கு முன்பதாகவே எல்லா காரியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். தலைமுறைகளை காணக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் நம் வருகிற சந்ததிக்கும் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால் நாம் பெற்றோராக இருக்கிறவர்கள், தாத்தா பாட்டியாக இருக்கிறவர்கள் அநேகர் சொல்லுவாங்க, இவங்க தாத்தா பாட்டி இப்படியாக வாழ்ந்தாங்க, ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தாங்க, அதனால் அந்த தலைமுறை இப்படி இருக்கிறது என்று சொல்லுவாங்க. அப்படியாக நாம் வாழ்கிறோமா? பிள்ளைகளை நடத்த வேண்டிய கர்த்தருக்கு ஏற்ற வழியை நடத்த வேண்டிய நம் நடத்தணும். அவர்களை அவர் வேதத்தை வாசிப்பது, ஜெபிப்பது போன்ற காரியங்களை அவருக்கு இப்பொழுதே நாம் கற்றுக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறவர், பாதுகாப்பவராக இருக்கிறார். அப்படியாக வேதத்தில் குறிப்பிடப்பட்ட இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்கு பயப்படணும். ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கும்பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 130:4 உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நீதிமொழிகள் 9:10 எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 3:7 கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 10:27 கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 14:2 நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 14:27 கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 16:6 கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமை விட்டு விலகுவார்கள். 22:4 தாழ்மைக்கும் கர்த்தருக்கும் பயப்படுவதற்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளெல்லாம் நம் வாழ்க்கையில் சொந்தமாக்கி கொண்டு நாம் எப்பொழுதும் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்போம். 31:30 கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார். சங்கீதம் 103 தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 3:23 நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. ஏனென்றால் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்பொழுது நம் கால் இடராதபடிக்கு ஆண்டவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். 2:24 நீதிமொழிகள் நீ படுக்கும்போதும் பயப்படாதிருப்பாய், நீ படுத்து கொள்ளும் போதும் உன் நித்திரை இன்பமாக இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு நாம் பயந்து நடக்கும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழி ஆண்டவர் போதிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 27:5 தீங்கு நாளில் என்னை அவர் தம்முடைய கூடார மறைவில் மறைத்து
என்னை தம்முடைய கூடாரத்தில் ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று சங்கீதம் 27:5 எழுதப்பட்டிருக்கிறது. இது நமக்காகவே ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள். இப்படி கூட ஆண்டவர் பயப்படும்போது அநேக வார்த்தைகளை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 34:7 கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். நம் பயப்படும் நாளிலே, நம்மை சுற்றிலும் ஆபத்துகள் சூழ்ந்திருக்கிற வேளையில் ஆண்டவர் நம்மை சூழ பாளையம் இறங்கி அவருடைய தூதர்களை கொண்டு ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். 30:9 அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. 34:11 பிள்ளைகள் செவி கொடுக்கும்போது அவர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுதலை அவர் போதிக்கிறவராய் ஆண்டவர் இருக்கிறார். சங்கீதம் 49:11 நம் வீடுகள் நித்திய காலமாகவும் தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளத்தில் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவராகவும் ஆண்டவர் வாழ்க்கையிலே நம்மோடு கூட வருகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 65:11 வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவராக இருக்கிறார். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று அவருடைய வார்த்தைகள் எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு சொந்தமாக கொடுத்தது. அந்த வார்த்தைகளுக்கு நாம் பயந்து நடக்கும்போது, கீழ்ப்படியும்போது ஆண்டவர் நம் எல்லைகளை விஸ்தாரமாக்கி நம் பிள்ளையோட வாழ்க்கையை உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு போய் வைக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய செயல், நம்முடைய பேச்சு எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு பயப்படுகிறதை நாம் மற்றவர்களுக்கு போதிக்கிறோமா? இவர்கள் கடவுளுக்கு பயந்தவர்கள், அதனால தான் ஆண்டவர் இப்படியாக அவங்க செய்கிற காரியத்தெல்லாம் ஆண்டவர் வாய்க்க செய்கிறார். ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது நாம் ஜெபிக்கிற காரியங்களை கூட ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார். அநேகருக்காக நாம் ஜெபிக்கிறோம். நம்மை சுற்றியுள்ள மக்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படியாக நம் வாழ்க்கையில் கூட ஆண்டவருக்கு நம்மை விட்டு கொடுக்கும்பொழுது, நம்மை அர்ப்பணிக்கும்பொழுது ஆண்டவர் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய சுயபலத்தாலும் நம்முடைய பணத்தாலும் பொருளாலும் எதையும் நாம் சாதிக்கலாம் என்று நினைக்கவே முடியாது. கடந்த ஒரு 4 நாட்களாக பலவீனங்கள், என்ன நடக்குமோ இந்த சூழ்நிலை கூட, ஏன்னா எவ்வளோ ஜெபித்தா கூட அந்த அவ்விசுவாசம் உள்ளத்திலே தோன்றுகிறது. ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு போகணும். ஒவ்வொரு நாளும் இரவில் ஆண்டவரே காலையில் எழுந்து ஆலயத்துக்கு போகணும். ஆண்டவரே பாஸ்டிங் ப்ரேயர் போகணும். அப்பா உயிரில் வரையில் ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை செய்யணும். ஆண்டவரே பலவீனப்பட்டு படுத்து விடக்கூடாதுப்பான்னு சொல்லி ஜெபிக்கும்பொழுது எத்தனோ சூழ்நிலை, எவ்வளோ மக்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலை நாம் பார்க்குறோம். ஆனாலும் ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை செய்யணும்ப்பா, இந்த ஒரு நாள் எனக்கு கொடுத்த ஒரு தருணம் ஐயா, இதை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த சோர்வுகள், அந்த பலவீனங்களின் போராட்டம், அசதி, இயலாமை எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவர் என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அது கர்த்தர் கொடுத்த ஒரு ஈவு. அவருக்காக ஆண்டவர் நம் வேண்டும் என்று நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நம் காலங்களை, சூழ்நிலைகளை நாம் பார்த்து ஒதுங்கி விடாதபடிக்கு ஆண்டவருக்காக நாம் என்ன செய்ய முடியும்? நம் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன நன்மைகளை செய்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக அவருக்காக நாம் ஏதாவது செய்யணும் என்பதை நாம் உணரணும். ஒவ்வொரு நாள் நாம் உணரணும். எத்தனை நன்மைகள், எத்தனை கிருபைகள் ஜீவனோடு வைத்திருப்பதே கர்த்தருடைய கிருபை தான். எவ்வளோ ஆபத்து மத்தியெல்லாம் ஆண்டவர் நம் பிள்ளைகளை பாதுகாத்திருக்கிறார். எத்தனையோ கொள்ளை நோய்கள்லாம் வந்தது, அதன் மத்தியெல்லாம் நம்மை பாதுகாத்து தேவையெல்லாம் ஆண்டவர் சந்தித்து இருக்கிறார். அவருக்காக நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உணரணும். ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணுன்ற முதலாவது அந்த வாஞ்சை நமக்குள்ளே வரணும். ஆண்டவருக்காக நாம் பயப்படணும். மற்ற மக்களைப் போல நாம் இல்லாதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம், நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை நாம் உணர்ந்தவர்களாக அவருக்கு பயந்து சாட்சிகளாக நாம் வாழும்போது ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பங்களையும் நம்ம தேவைகளை அனைத்தையும் சந்திக்கிறவராக இருக்கிறார்.
கால தாமதமானாலும் ஏற்ற வேளையில் ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். கிடைக்கிற சந்தர்ப்பங்களில், சூழ்நிலைகளில் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த வேளையில் கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை சொல்ல ஆண்டவரே அடியாளுக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காக, வாய்ப்புக்காக நன்றி. எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் கிடைக்கல ஐயா. ஆனால் இலவசமாக எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. கிரேஸ்வி மூலமாக ஆண்டவரே இப்படிப்பட்ட வாய்ப்பை எங்களுக்கு கொடுக்குறீங்கப்பா, அதுக்காக நன்றி. அநேகரை நாங்கள் அழைக்கிறோம். அவர்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஆண்டவரே வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளக்கூட மக்கள் உள்ளத்தில் நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உலகிற்கு உம்மை பற்றி அறிவிக்க ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த ஆயுசு நாட்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிற மக்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவர் நீங்கள் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவர் என்பதை நீங்கள் வெளிப்படுத்துங்கப்பா. யாராக இருந்தாலும் இருக்கிற வண்ணமாகவே நீங்கள் வர சொல்லியிருக்கீங்க. என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே. அப்படியாக உம்மை நோக்கி கூப்பிடும்பொழுது பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியாக அநேகர் இப்படி பலவீனத்தோடு இருக்கிறாங்க ஐயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பலவீனோடு கண்ணீரோடு மரண படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம்ப்பா. கர்த்தர் ஒவ்வொருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தாங்க. இப்படி வல்லமையின் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ அதிலிருந்தெல்லாம் பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாக கெஞ்சுகிறோம். ஆண்டவரே சாட்சிகளாக ஒவ்வொரு நிறுத்துங்க. துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.